நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சிட்டு, எனக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல. உத்ரா அத்தை உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? காலையில நடந்ததை மட்டும் நீ கேள்விப்பட்டனா தலை சுத்தி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ. இப்ப கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் உத்ரா அத்தையோட வீட்டுக்காரராம். யார் அவரு? அதான் ரிஷி ஐயா. அவங்க 2 பேரோடது பெரிய லவ் ஸ்டோரி. ரிஷி ஐயா ஹாக்கி விளையாடுவாரு. நல்லா கேம் விளையாடி நிறைய கோல்ட் மெடல்லாம் வாங்கியிருக்காரு. இவங்க 2 பேர் கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்க தெரியுமா? ஆனா தலையெழுத்த பாரு, ரிஷி ஐயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட கடவுளே, இப்ப எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. ஆனா ஒரு கால் தான் சின்னதா ஊனமாயிடுச்சு. ஆனா இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரிஷி ஐயா ரொம்பவே மாறிட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இதையெல்லாம் பண்றத பார்க்கும்போது ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? உன்னாலதான் பையனை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டேன். வேற உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் தவிர வேற யாருமே இல்ல. நீயும் நானும் தானே. அப்புறம் ஏன் உங்க சொந்தக்காரங்களுக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்குற? ஏன் அடிக்கடி அவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக இவ்வளவு மரியாதை கொடுக்கற? எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். இங்க பாரு, நீ முழுக்க முழுக்க எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அவ்வளவுதான். உன்னை தவிர வேற யாரையும் என்னால காதலிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீயும் உன்னோட அன்பை எனக்கு மட்டும்தான் தரணும். எனக்கு மட்டும்தான். மத்தவங்களுக்கு பகிர்ந்து தரணும்னு அவசியம் இல்லை. என்ன புரிஞ்சுதா? பிரியா, கண்டிப்பா உனக்கு எதுவும் தேவையில்லை. வேண்டாப்பா. சின்ன உனக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாக்கா. சரி, அப்ப தண்ணி வாங்கிட்டு வாங்க. சரி. ஹலோ அங்கிள். ஓ ஹலோமா, நீங்க இங்க எப்படி? நாங்க வீட்டுக்கு திரும்ப போறோம், ரோத்தக். ஓ, வீட்டுக்கு திரும்ப போறீங்களா? ஆதித்யா உங்க கூட தானே இருக்காரு, அவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல அங்கிள், அவர் இப்ப அப்பா கூட இருக்காரு. அங்கிள், இப்போ நீங்க ரோத்தக்ல தான் இருக்கீங்களா? இல்லம்மா, நான் காசியாபாத்ல இருக்கோம். அந்த ஊருக்கு போற பஸ் தான் பிடிச்சிருக்கோம். நீங்க எப்போது அங்க வந்திருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா வாங்கம்மா, உங்க அங்கிளோட வீடு தான் அது. எப்ப வரணும்னு நினைக்கிறியோ அப்ப வா. I'll give you my address. ஆதித்யா கிட்டயும் சொல்லு, அம்மா கிட்டயும் சொல்லு. We will be glad to welcome you all. நான் இப்போ அட்ரஸ் தரேன். அட, பெண்ணு நான் பேக்லயே மறந்து வச்சிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். பரவாயில்லை அங்கிள், நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அத ஞாபகத்துல வச்சுக்கிறேன். அட்ரஸ் ரொம்ப சிம்பிள்மா.
J16 செக்டர் 12 பிரித்திஹார் காசியாபாத். ஓகே மாமா? சரி. அட என் பஸ் கிளம்பறதுக்கு முன்னாடி நான் வாங்க வேண்டியது இருக்கு. நான் வரட்டுமா? ஆனா நீங்க கண்டிப்பா வரணும் என்ன? பாய்மா. சாப்பாடு ரெடியா இருக்கு. இந்த வாட்டி நான் சென்னையில இருந்து மும்பைக்கு போகும்போது கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு. அது என்னன்னா நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமே. இதை ஏன் சொல்றேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நினைச்சிட்டே தான் இருந்தேன். இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகலையே. நீ ஒரு வேலை பண்ண, நான் அடுத்த முறை கான்ஃபரன்ஸ் போனா சப்போஸ் அந்த கான்ஃபரன்ஸ் 2 நாளைக்கு மேல போற மாதிரி இருந்தா நீ என் கூட வந்துரு. அது என்னன்னா நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியாது. நீ இங்க வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போற? நீ தனியா இருந்தா போர் அடிக்கும். ஏன்னா நீதான் என்ன ரொம்ப காதலிக்கிறல்ல. நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இனிமே நானும் உங்க கூடவே கிளம்பி வரேன். நம்ம கல்கத்தா போகும்போது ரொம்ப நல்லா இருந்ததுல. என்ன சொன்னாங்க உங்க பாஸோட வைஃப்? இதுல உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நான் பயந்துட்டேன். நான் வேற போன் மட்டும் தான் பண்ண, வேற எதுவும் சொல்லலைங்க. என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வேற போன் மட்டும் தான் பண்ண, வேற எதுவும் சொல்லலைங்க. என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மை. சித்தி, சித்தி, உத்ரா கூப்பிட்டுக்கிட்டே இருந்த வேலைக்காக தான். கதவை உடைக்க வேண்டியதான். அதே வெளில தான் அடிச்சிங்கல்ல, ஒரு முறை அடிச்சதும் கேட்டுச்சு. அப்புறம் கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? அட நான் சாப்பிட உட்கார்ந்தேன், உள்ள உத்ரா ரெடி ஆயிட்டு இருக்கா. உத்ரா, உத்ரா இங்க பாருங்க, உத்ரா சொன்னா கேளுங்க. சித்தி, உத்ரா, நான் தான் சொல்றேன்ல, அவ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. சித்தி, சித்தி, உத்ரா, அட நான் தான் சொல்றேன்ல, அவ ரெடி ஆயிட்டு இருக்கான்னு. வேற எதுக்காக தட்டுறீங்க? உத்ரா, சித்தி எங்க? அதான் நான் சொல்றேன்ல, நாங்க 2 பேரும் ரொம்ப அன்பா கிச்சன்ல பேசிட்டு இருந்தோம். நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஆனா நீ வந்து எங்க அம்மன் சன்னிதானத்துல டிஸ்டர்ப் பண்ணல. மரியாதையா சொல்றா, உத்ரா எங்க? மாமா, 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 இவரு என்ன எதுவும் பண்ணல. எங்களுக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதம். அப்புறம் அவ பயந்து உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ரொம்ப அவசரக்காரின்னு. சின்ன விஷயம்தான், நான் அதை பெருசாக்கிட்டேன். இப்பதான் நாங்க 2 பேரும் சாப்பிடலான்னு உட்காந்தோம். ஆமாக்கா, அங்க பாருங்க. அப்புறம் தேவையில்லாம உங்களோட ட்ரிப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. சாரி அக்கா, அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. சாரி. என்னால புரிஞ்சுக்க முடியுது உத்ரா. நான் வர வழியில இவர்கிட்ட சொல்லிட்டே தான் வந்தேன், கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு. ரிஷி உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சரி, அப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் உன்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்.
இந்த விஷயம் கல்யாணத்தப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாமாம், நான் இங்க நல்லா தான் இருக்கேன். இவன் நல்லா இருக்கான்னு நாம தான் பார்த்துட்டோமே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரதாங்க செய்யும். அப்புறம் இது அவங்களோட பர்சனல் விஷயம். இவ தான் எல்லாத்தையும் பெருசு பண்ணுவா. சரி, எங்களுக்கு குடிக்க தண்ணி குடிப்பியா? ரொம்ப நேரமா எங்களுக்கெல்லாம் தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா? எனக்கு தாகமா இருக்குப்பா. நீ நல்லா தானே இருக்க? கண்ணுக்கு கீழே காயம் தெரியுது. அவசரமா மேக்கப் போட்டிருப்ப. சரி பண்ணிட. இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்போ சாப்பிடுற நேரம் தானே, சாப்பிட்டே போலாமே. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். ஏன்னா சாப்பாடு 2 பேருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கா. சாப்பாடு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீயே சாப்பிடு. நான் ஸ்டேஷனுக்கு போனோம். கேஸ் நம்பர் 488. பொண்டாட்டியை துன்புறுத்துறது. ரொம்ப நாள் கழிச்சு கையும் கழுவமா மாட்டிருக்கான். அவனை ஒரு கை பார்க்கணும். அப்ப நம்ம கிளம்பலாங்க. எனக்கும் வீட்ல ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. வந்துட்டோம். உத்ராவை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போயிடலாமே. நீங்க வருவீங்களா சித்தி? நீங்க வரலன்னா நல்லா இருக்காது. வருவா. அப்புறம் நீ வா. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, அப்படித்தானே? ஆமா. நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நம்ம ஆளுங்க இல்லைன்னா வேற யார் இருப்பா? நான் உங்க 2 பேருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பேன். போலாமா? சாயங்காலம் மீட் பண்ணலாம். அம்மா, நம்ம சித்தியை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. இங்க பாரு கௌதம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கூடிய சீக்கிரமே உனக்கும் இதெல்லாம் புரியும். இல்லம்மா, அண்ணன் சொல்றது சரிதான். போதும். இனிமே இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. போய் உட்காருங்க. நீங்க சொல்றதாங்க சரி. எனக்கும் வீட்ல ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பால, நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. சிட்டு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்புறம் அந்த மேளக்காரன் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? அப்புறம் உன்னோட நாடகம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. பின்னிட்ட. இல்லைன்னா நான் உன்ன. வா, சாப்பாடு போடு. ஆமா, 4 மேளக்காரங்களை அனுப்பி விடுங்க. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? என்ன வாய் ரொம்ப நீளுது? என் வீட்டுக்காரரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வாய் முடு, போனவே பேச்சு பாரு. அண்ணா, அதெல்லாம் பார்த்து வைங்க. அடடா பசங்களா, சேட்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹலோ, நான் எஸ்பி சார் வீட்ல இருந்து சிட்டு பேசுறேன். இங்க பாருங்க, பெட்ஷீட் கம்பளி எல்லாம் துவைச்சு சுத்தமா இருக்கணும். இங்க பாருங்கண்ணே, சொல்லுங்கம்மா. எனக்கு தேவையான எல்லா சாமான் லிஸ்ட் எடுத்து வைங்க. நிறைய வேலை இருக்கு. சரிங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல இங்க இருக்கணும். ஏன் 1 மணி நேரத்துல வர முடியாது? நீ வந்துதான் ஆகணும். கூட 2 பேரையும் கூட்டிட்டு வா. என்ன நடந்துட்டு இருக்கு? பெரியய்யா, வீட்டுக்கு வந்ததும் ஒரு ராவடி ஆரம்பிச்சிட்டியா? பெரியய்யா, ராத்திரி சடங்குக்கு தேவையானது ரெடி பண்றேன்.
எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம்ல. சாந்தி முகூர்த்தமா? மாமா மாமா நல்லா இரு, சந்தோஷமா இரு. என்ன தொல்லை பண்றதுக்குன்னே வந்துட்டியா? வந்துட்டேன். நீங்க எல்லாமே எனக்கு சாப்பாடு செரிக்கவே மாட்டேங்குது மாமா. உங்களை நான் திட்ட போறேன், தொல்லை பண்ண போறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உண்மையை சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்னோட நினைப்பே வரலையா? வரவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படியா? உங்க சந்தோஷத்துக்கு முடிவு வந்துருச்சு. சாயந்தரம் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நீட்டா ரெடி ஆவுங்க. நிறைய விருந்தாளிங்க வராங்க. கௌதம் வித்யாவோட சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு. புரிஞ்சுதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. How are you doing? Fine, very fine. ரொம்ப நல்லா இருக்கேன். Very good. கலக்குறீங்க. அது சரி, அம்மன் தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அம்மன் கூடவே வீட்டுக்கு வரப்போற மருமகளையும் கண்ணுக்கு காமிச்சிட்டாங்க. மருமகளோட தரிசனமா? அப்படின்னா உங்க பேரனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்துடுச்சு. என்ன சொல்ற நீ? உண்மையாவா? ஏய் வா 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 உட்காரு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா, ஆட்டோ. ச்சே, இவ்வளவு பெரிய சிட்டில ஒரு ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்குலாம் ஒரு லெசன் நடத்தியே ஆகணும். கூப்பிடும் போது நிறுத்தாம போகவே கூடாது. ஏன் இப்படி பண்றாங்க? ஆட்டோ ஆட்டோ. எங்க போன அங்கிள்? பீட் விஹார். உட்காருங்க போலாம். முதல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. வாங்க அங்கிள், வழக்கமா எவ்வளவு கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. 50 ரூபா. சரி உட்காருங்க அங்கிள், ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு. உட்காருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, ரோடு முன்னாடி இருக்கு, பின்னாடி இல்ல. தெரியும் அங்கிள், தெரியும். ரொம்ப மோசமானவனா இருக்க. முன்னாடி பார்த்து ஓட்ட மாட்டியா? வீட்டுல அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? என்ன பண்றது, நான் அனாதை அங்கிள். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா உன் கண்ணத்துல நான் 2 அரபிடுவேன். என்ன அங்கிள் இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் என்ன? ஆட்டோ நிறுத்து, ஆட்டோ நிறுத்து, ஆட்டோ நிறுத்துங்கறல. விடுங்கன்றா. வெளிய வா, வெளிய வா. நீ உன்ன என்ன அங்கிள், இதே மத்தவங்க பண்ணா சரி, நாங்க பண்ணா உங்களுக்கு தப்பா தோணுதோ? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். இல்லனா என்ன என்னடா பண்ணுவ? ஒரு பக்கம் சாதுவா பேசுற, இன்னொரு பக்கம் தகராறு பண்ற. ஸ்டே ஹியர், ஐ கால் தி போலீஸ் நவ. போங்க போங்க, போலீஸை கூட்டிட்டு வாங்க. நான் ஒண்ணும் பயப்பட போறது இல்ல. முதல்ல என் ஆட்டோ மீட்டரை கட் பண்ணிட்டு போங்க. அப்பா, இவன் மீட்டரை கட் பண்ணிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். நான் இவனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க போறது இல்ல. யூ வெயிட் ஹியர், I'll just report this to the police now. என்னாச்சு சார்? இத பாருங்கண்ணே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது வரைக்கும் இவன் என் பொண்ண கண்ணாடியில முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி சொன்ன, 2 வாட்டி சொன்ன, கேட்கவே இல்ல. இப்ப இறங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன். இவங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. யாரும் அவங்கள ஆட்டோல ஏத்தவே மாட்டேன்ட்டாங்க. நான் ஒருத்தன் தான் இவங்களை ஆட்டோல உட்கார வச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். உள்ள உட்கார்ந்தது உங்க பொண்ணு என் பின்னாடி அடிக்கல. வாய மூடுடா. அப்புறம் வழியில கண்ணாடியில பார்த்து எனக்கு கண்ணடிக்க ஆரம்பிச்சா. வாய மூடுன்னு சொல்றேன்ல. ஆட, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல இவ யாருன்னு. பிரியா பாலாஜி. நியூஸ் பேப்பர்ல இவ போட்டோ பெருசா வந்துச்சு. ஆட, போலீஸ்காரனை கூட விட்டு வச்சதில்ல. இங்க அங்கிள் பேசிட்டு இருக்காரு மானத்தை பத்தி. என்ன சார் பண்றீங்க? இது கௌரவமானவங்க இருக்கிற இடம். நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குங்க.
அப்புறம் அந்த பொண்ணு எங்க போனா? அந்த பொண்ணை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் தாத்தா. மிஸ் பண்ணிட்டியா? தேடி பாருப்பா. போலீஸ்காரனோட பையனா இருந்துகிட்டு இதெல்லாம் சரியா படல. அவளை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவேன், அது மட்டும் நிச்சயம் தாத்தா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு பயமா இருக்கு தாத்தா. அந்த பொண்ணு மறுபடியும் தன்னம்பிக்கையை இழக்காம இருக்கணுமே. அண்ணே நீங்க கூட வா. என் கையை ஏன் பிடிச்சீங்க? நீங்க இவன் பக்கம் பேசுறீங்களா? இவன் என் பொண்ணு. அட விடுங்க சார், விடுங்க. உங்களையும் உங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காலனிக்கு நாங்க ஒன்றும் புதுசு இல்ல, புரிஞ்சதா? இந்த காலனிக்கு மட்டும் என்ன, ஊருக்கே இந்த பொண்ணை பத்தி தெரியும்.